மழையே இல்லாத ஒரு கொடுமையான வெயிலுங்க. ரொம்ப அமைதியான சாலை. அந்த சாலையோட ஓடிட்டுருக்கிற வாழ்க்கை. கவின் 18 வயசான பையன். பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கிற ஒரு இளந்தாரி பையன். அவன் கையில் ஒரு பிளாஸ்டிக் கோப்பு, முகத்தில் ஒரு தூக்கமற்ற பசி, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கதவும் வேலை இல்லைன்னு மட்டும்தான் போட்டிருந்துச்சு. அவன் ஒவ்வொரு கதவுலையும் முட்டி மோதி வெளியில் வந்துட்டு இருந்தான். அவனுடைய நம்பிக்கையெல்லாம் சுருங்கி போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஆழமான பெரிய மூச்சு இழுத்து விட்டான். வயிறு பயங்கரமாக பசிச்சுது அவனுக்கு. தண்ணீர் தான் ஒரே ஆறுதல் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு 500 ரூபாய் நோட்டு காற்றுல பறந்து வந்துச்சு. அவன் முன்னாடி வந்து விழுந்தப்போ அவனுக்கு ஒரு அதிசயமான தருணமாக இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தான். நிஜமாக ஏதோ அதிசயமான நேரம்தான் போல, நமக்கு ஏதோ அதிர்ஷ்டம்தான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஒரு தோசை கடையை பார்த்தான். அங்கே இருக்கிற சாப்பாடு கடையை பார்த்தான். அவன் கையில் இருக்கிற நோட்டை பார்த்தான். பயங்கரமான வெயில். ஒரு பாட்டி அது பக்கத்தில் உட்காந்து பழைய சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ மிச்சமான சாப்பாடு. அவங்கள பார்த்த கவின், சின்ன வயசில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டி வடை சுட்டு கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதுவும் ஓசியில் வடை சுட்டு கொடுத்த பாட்டி ஞாபகம் வந்தது. அந்த ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு போனான். அங்கே பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு எலுமிச்சை சாதம் வாங்கினான். வாங்கிட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய் கொடுத்தான். நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வார்த்தைகளே வரல. தனக்கு சின்ன வயசில் வடை சுட்டு கொடுத்த பாட்டி, அதுவும் ஓசியில் வடை சுட்டு கொடுத்த பாட்டி ஞாபகம் வந்துச்சு. அவன் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டான். அந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து பாக்கெட்டில் வைக்கும் போது ஒரு சின்ன காகிதம் கீழே விழுந்தது. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, உன்னிடம் இல்லை என்றாலும் பிறருக்காக கொடுத்து உதவுகிறாய். உன்னை போல் சிலர் இந்த உலகிற்கு இன்னும் தேவை அப்படின்னு எழுதியிருந்தது. கவின் கண்களில் ஒரு சின்ன புன்னகை, கொஞ்சம் நிம்மதி, ஏதோ ஒரு கடமையை செஞ்ச உணர்வு. அந்த மாலை அவன் குடிசை முன்னாடி உட்காந்துருந்தான். அந்த சின்ன விளக்கொலியில் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு நிம்மதியான ஒரு ஒளி வெளிச்சம், ஏதோ பெரிய கடமையை செஞ்ச மாதிரி ஒரு உள்ளுணர்வு. ரொம்ப நாள் கழித்து அந்த பாட்டி அவங்க குழந்தைகளோட கடந்து போனாங்க, ஒரு சின்ன சிரிப்போட. அன்னைக்கு அவனுக்கும் ரொம்ப பூரிப்பாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு வேலை கிடைச்சிருந்தது. சிறு உதவிகளுக்கு பின்னால் பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அது போகும் பாதையில் காத்திருக்கும் ஒருவித அன்பு நம்மால் பகிர முடியும். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உதவிக்கான பலாபலன் கிடைச்சிருக்கும்ல? அப்படி நீங்கள் என்ன சின்ன உதவி பண்ணீங்க, உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. இது போன்ற கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.